இன்றைக்கி கருப்புளுந்து சாதம் தான் பண்ணியிருக்கோம். யாராவது இப்போ என்னோடய சேனல் பார்க்குறேன் இல்லை அப்படிங்கிறா எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிடலாம். சப்ஸ்கிரைப் காட்டும், அதை பண்ணிடலாம். பெல் காட்டும், அதையும் டச் பண்ணிடலாம். ஆள்க பெல் காட்டும், அதையும் டச் பண்ணிடலாம். சப்ஸ்கிரைப் ஆகிடும். நான் போடுற வீடியோ போல் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாதம் பண்ணுறதை பார்க்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன். இன்றைக்கி கருப்புளுந்து சாதம் பார்க்கலாம். கருப்புளுந்து சாதம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்துக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கருப்புளுந்து எடுத்துகிட்டு இருக்கேன். அதை போட்டு வெறும் பாண்டியில் தான் வறுக்கணும். இதெல்லாம் எண்ணெயெல்லாம் விடக்கூடாது. அதை வறுத்துக்கலாம். இது எண்ணெய் விடாத இதை வறுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனியா எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு 2 வரமிளகா, எனக்கு காரத்துக்கு அது போகும். 2 வரமிளகா, சும்மா கொஞ்சமாக புளி எடுத்துகிட்டு இருக்கேன். அதையும் எண்ணெய் விட்டு வறுத்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு ஆர்க்கு எடுத்துகிட்டு இருக்கேன். முந்திரி ஒரு 5 முந்திரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன், சின்ன சின்ன பீஸாக. பெருங்காய கட்டி ஒன்று எடுத்துகிட்டு இருக்கேன். முதல்ல இதை ட்ரையாக வறுத்துக்குவோம். தேங்காய் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேங்காய் துருவல். இதை முதல்ல நல்லா ட்ரையாக நல்லா வாசனை வரும். வறுபட ஒரு சிலருக்கு உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறவா கொஞ்சம் வெள்ளை உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. நான் இது இப்படி வறுத்து பழகியிருக்கேன், அதனால் நான் இப்படியே வறுத்துக்கிறேன். புதுசாக தான் பண்ணுறேன்னு தெரிய மாட்டேங்கிறது அப்படின்னா நீங்கள் வெள்ளை உளுத்து பருப்பு 1 ஸ்பூன் போட்டுட்டேன்னா அது கலர் மாறும். அப்போ நமக்கு அது தெரிஞ்சிடும். இதை வறுக்கலாம். இதை பாருங்கள், வறுத்துண்டாச்சு. இதை எடுத்து இதில் மிக்சியில் போட்டுக்கலாம், மிக்சி ஜாரில். இதெல்லாம் நீங்கள் 12 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுத்தெல்லாம் ரொம்ப நல்லது. அவளுக்கு உடம்புக்கு, பெண் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நம்ம கருப்பு உளுந்து கஞ்சி இப்படிலாம் கொடுப்போம். தொகையில் அரைக்கலாம், நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் நல்ல விட்டுக்கிறேன், எண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரே ஒரு கட்டி பெருங்காயம் போட்டுக்கிறேன். பெருங்காயம் பொரிஞ்செடுத்து இந்த 2 வரமிளகாய் போட்டுக்கலாம். இந்த முந்திரி நம்ம தாளித்து கொட்டும்போது சாதம் கலக்கிறதுக்கு போட்டுக்கலாம். தனியா போட்டுடுறேன். 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம தேங்காயை நீங்கள் கொப்பரைக்காய் இருந்துன்னா போட்டு லைட்டாக வறுபட்டா போகிறோம். பச்சை காயாக தேங்காய் துருவின காய் இருந்தால் நீங்கள் இதுலேயே போட்டு நல்லா வறுத்துட்டுருங்கோ. இது நீங்கள் உடனே செலவு பண்ணிடணும். கொப்பரைக்காய் போட்டுட்டேன்னா கொஞ்சம் நல்லா வறுத்துட்டோம்னா நம்ம பவுடர் கூட ரெடியாக வச்சுக்கலாம். இது நம்ம பச்சை தேங்காய் போட்டுக்கிறதுனால நம்ம டக்குன்னு போட்டுன்றணும். கொப்பரைக்காயாக இருந்தால் நல்லா வறுத்துட்டுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு 2 வாரம் வச்சுக்கலாம், கிடாது. இது உடனடியாக நான் பண்ணுறதுனால இதை இப்போ போட்டுருக்கேன். டக்குன்னு இது எனக்கு செலவாயிடும். ஆறட்டும், வறுத்துட்டு இதை பவுட்ரு ஆறட்டும். உப்பு போட்டு பவுட்ரு இதுலேயே புளியும் போட்டுடலாம். அப்போ தான் கொஞ்சம் மிக்சியில் உங்களுக்கு நல்லா பவுட்ரு ஆகும். இல்லாட்டி இது மிக்சியில் ஈரப்புளி பவுட்ரு ஆகாது. கோர்ஸாக இருந்தால் போகிறோம், நைஸாக வேணும் அப்படின்னா இல்லை பவுடர். ஆறட்டும். இது ஆறினாட்டு நான் பவுட்ரு பண்ணி சாதம் கலந்து காட்டுறேன். இதோ பாருங்கள், அரைச்சின்னு வந்தாச்சு. இப்படி கோர்ஸாக இருந்தால் போதும், ரொம்ப நைஸாலாம் இருக்க வேண்டாம். அது இவ்வளோ தான், அப்படி தான் இருக்கணும்.
12 வயசு மேலே பெண் குழந்தைகளுக்கு கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு பின்னால் வந்து டெலிவரிக்கெலாம் வந்து நல்லா இடுப்பு எலும்புலாம் வந்து நல்லா விரிஞ்சு கொடுக்கும், நல்லா இதாக இருக்கும், உபயோகமாக இருக்கும். அதனால் நான் வந்து பெண் குழந்தைகளுக்கு அந்த உளுத்தங்களி கருப்புளுந்தெல்லாம் கொடுத்துட்டு இருந்தா அந்த காலத்தில் நாம் இது மாதிரி அதை கொடுத்தா ரொம்ப நல்லது. இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதே எல்லாம் பெருங்காயமெல்லாம் போட்டிருக்கோம். உப்பு பொடி மட்டும் இதில் போட்டுக்கலாம், உப்பு நான் போடலை. கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிட்டு கருவேப்பிலை ஒரு ஆர்க்கு எடுத்து வச்சுட்டுருக்கேன். முந்திரி ஒரு 5 முந்திரி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். நீங்கள் நிலக்கடலை வேணால் போட்டுக்கோங்க, நான் நிலக்கடலை போடலை, நீங்கள் வேணால் போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லா, அதுவும் நல்லது தான் பெண்களுக்கு. இந்த பவுடரை போட்டுடலாம். நம்ம வந்து இதுக்கு எலுமிச்சை பழம்லாம் விட வேண்டாம், ஏன்னா நம்ம வந்து புளி போட்டுருக்கோம், அந்த புளிப்பே போடும். இந்த சாதம் போட்டுக்கிறேன். இதில் நமக்கு எவ்வளோ சாதம் தேவையோ அதை போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கிறேன், நான் உப்பே போடலை. ஒன்றே 1/4 ஸ்பூன் போட்டுருக்கேன். இதை கலந்துட்டு நம்ம இன்னும் தேவையாக இருந்தால் சாதம் எடுத்து போட்டுக்கலாம். இன்னும் ஒரு 2 சட்டுவும் சாதம் போட்டுக்கிறேன். நிலக்கடலையும் நல்லது தான், அதனால் அதுவும் நீங்கள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் மேலாக, ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு வந்து தொட்டுக்க அப்பளம், வடை, சிப்ஸு எப்படி வேணால் நீங்கள் தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும்.